அண்மைச் செய்தி. எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் கடைசி நாளான இன்று மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தொடங்கிய உடனேயே நடப்பு நிதியாண்டின் முதல் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இறுதி நாளில் அமளி ஏற்பட்டு வருவதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று கூட்டத்தொடர் தொடங்கிய உடனேயே எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வருவதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மக்களவையில் வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை தாக்கல் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டு வருவதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். யோகேஸ்வரன், சொல்லுங்க, மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விவரம் என்ன, பதிவு பண்ணுங்க. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரினுடைய முதல் அமர்வின் இறுதி நாளான இன்று காலை 11 மணிக்கு மக்களவை மற்றும் மாநிலங்களவை கூடியதும் 2 அவைகளுமே ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த செய்தியை நம்ம பதிவு செய்யும் போது சரியா தொடங்கிய 3 நிமிடங்கள்ல மக்களவை மட்டும் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. ஆனால் மாநிலங்களவையிலும் நீடித்த கடும் அமளி காரணமாக மாநிலங்களவையும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒத்திவைப்பிற்கான காரணம் என்பது இன்று நாடாளுமன்றத்தினுடைய முதல் கூட்டத்தொடரின் இறுதி நாள். இந்த கூட்டத்தொடர்ல எதிர்க்கட்சி எம்பிக்கள் வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை ஜேபிசி என்று சொல்லப்படக்கூடிய நாடாளுமன்ற கூட்டுக்குழு அதன் அறிக்கையை சமர்ப்பிக்க இருக்கக்கூடிய பட்டியலிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று காலை முதலே தொடர்ச்சியாக நாடாளுமன்ற வளாகத்திலும் சரி, ஒவ்வொரு அவையினுடைய தலைவர்களுக்கும் சரி எதிர்க்கட்சியினர் கடிதங்களை எழுதியிருக்கிறார்கள். இது அவசரமாக இந்த வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா குறித்தான அறிக்கை என்பது நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. ஏற்கனவே இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் இடம்பெற்றிருந்த எதிர்க்கட்சி எம்பிக்கள் இதனுடைய கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என்றும் அதே நேரத்தில் இது குறித்தான இன்னும் சில விவாதங்கள் தேவைப்படுகிறது என்று ஜேபிசி கூட்டத்திலே தெரிவித்திருந்தோம். ஆனால் அதனை எல்லாம் எடுத்துக்கொள்ளாமல் அவசரமாக இந்த வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழு இறுதி செய்து அதனை சபாநாயகரிடம் வழங்கியதன் அடிப்படையில் இன்று தாக்கல் செய்கிறீர்கள். இது முரணானது. எனவே இன்று இந்த அலுவல்கள் நேரத்துல இந்த வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா குறித்தான அந்த அறிக்கையை தாக்கல் செய்யக்கூடாது என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி இருந்தார்கள். இதே வலியுறுத்தலை முன்வைத்துதான் நாடாளுமன்றத்தினுடைய மக்களவை மற்றும் மாநிலங்களவையிலும் கடும் அமளி என்பது நீடித்தது. சரியா மக்களவை 11 மணிக்கு தொடங்கியதுமே 2 நிமிடங்கள் வரை கடும் அமளிக்கு இடையிலும் கூட கேள்வி நேரத்தை நடத்தினார் சபாநாயகர் ஓம் பிர்லா. ஆனால் 11:03 மணி அளவுல சபாநாயகருடைய இருக்கையை முற்றுகையிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதன் விளைவாக மக்களவையை பொறுத்தவற்றிலுமே பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவித்துவிட்டு சபாநாயகர் ஓம் பிர்லா எழுந்து சென்று விட்டார். ஆனால் மாநிலங்களவையை பொறுத்தவற்றிலுமே எதிர்க்கட்சியினுடைய மாநிலங்களவை குழு தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவுக்கு பேசுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. அப்போது மல்லிகார்ஜுன் கார்கே பேசிக் கொண்டிருக்கும் போது இந்த வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை தாக்கல் செய்யக்கூடாது உள்ளிட்ட அம்சங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சியினர் தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்டதன் விளைவாக மாநிலங்களவையும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடருடைய முதல் அமர்வின் இறுதி நாளான இன்றைய தினம் மக்களவை மற்றும் மாநிலங்களவை தொடங்கிய சில நிமிடங்களிலே பிற்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இன்று பிற்பகல் மீண்டும் இரு அவைகளிலும் கூடும் போது முக்கியமான சில மசோதாக்களை மத்திய அரசு தாக்கல் செய்ய திட்டமிட்டிருக்கிறது. அதற்கான பட்டியல் கூட இன்று காலை மக்களவை செயலகம் மற்றும் மாநிலங்களவை செயலகம் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருந்த நிலையில அதுல ஒன்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய புதிய வருமான சட்டத்திருத்த மசோதா, மற்றொன்று வக்ஃபு வாரிய ஜேபிசி குழு அளித்திருக்கக்கூடிய வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா தொடர்பான அறிக்கை. இந்த 2 மசோதாக்களையுமே இன்று தாக்கல் செய்வதற்கு மத்திய அரசு முழு முயற்சி எடுக்கக்கூடிய நிலையில பிற்பகலுக்கு மேலும் மக்களவை மற்றும் மாநிலங்களவை கூடியதும் இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட திட்டமிட்டிருப்பதும் இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்க ஒன்றுமா.